வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் வலிமையான தலித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்திற்கு மாயாவதி கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் தமிழகத்தில் தலித் மக்களுக்கு வலுவாக குரல் கொடுத்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த குற்றவாளிகளை தமிழக அரசு தண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் 52 வயதான இவர் சென்னை பெரம்பூரில் உள்ள தனது வீட்டின் அருகே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென ஆம்ஸ்ட்ராங்கை அருவாளால வெட்டியிருக்காங்க. இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிய கும்பல் கண் இமைக்கும் நேரத்துல அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஆம்ஸ்ட்ராங்கை மீட்ட அக்கம்பக்கத்தினர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு பெரம்பூர் மற்றும் செம்பியம் போலீசார் விரைந்து வந்திருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரிழந்து போயிருக்கிறாரு. பிரபல அரசியல் கட்சி மாநில தலைவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என ஒன்று இருக்கிறதா என எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. மாயாவதி தனது எக்ஸ்தல பக்கத்துல கூறியிருப்பது, பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டின் அருகே கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியது. வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் தமிழகத்தில் தலித் மக்களுக்காக வலுவாக குரல் கொடுத்த தலைவர். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு குற்றவாளிகள் தமிழக அரசு தண்டிக்க வேண்டும் என்று அவங்க பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு மாநில கட்சியினுடைய தலைவருக்கு இந்த நிலைமைனா பொதுமக்களுக்கு என்ன நிலைமை என்று, சட்டம் ஒழுங்காக இருக்கிறதா இல்ல சட்டம் ஒன்றே இருக்கிறதா என்று எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆளுகின்ற திமுக கட்சியின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பிக்கிட்டே வராங்க. இந்த நிலையில இன்று உடல் பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய உடல் இன்று மாலைக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என்று அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்சியின் தலைவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.